வெல்கம் டு ஐஷர் அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதில் இன்னைக்கு என்ன அப்படின்னா, அந்த கொஸ்டின்ல இருக்க சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? பிக்யூ. இது வந்து பார்ட்னர்ஷிப் சம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் பிக்யூ ரெண்டு பேரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பீன்றவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அப்படிங்கும்போது 90,000. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற டைம் டியூரேஷன் 8 மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ பி அண்ட் கியூ ரெண்டு பர்சன். பியோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 90,000 கொடுத்துருக்காங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற டைம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 8 மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கியூங்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 1,50,000ங்கிற அமௌண்ட் என்ன பண்ணியிருக்காங்க? இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கியூட ஷேர் தான் क्वेश्चनா கேக்குறாங்க. இது டோட்டல் ப்ராஃபிட் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப ரெண்டு பேருக்கு சேர்ந்து இந்த ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா கியூவோட ஷேர் என்னவா இருக்கும், அவரோட ப்ராஃபிட் தான் என்னன்னு क्वेश्चन கேக்குறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் இப்போ? அப்ப இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் அப்படினாலே மேக்ஸிமம் மெயின் ரோல் என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரேஷியோல இருக்கோ அதே தான் என்னவா இருக்கும், ப்ராஃபிட்டோட ரேஷியோவும் இருக்கும். அப்ப இது என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணலாமா? இது ரெண்டுமே என்னவா இருக்கு? டிவைட்ல தானே இருக்கு. சோ என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா கேன்சல் பண்ணிக்குமா? இதுல 1000 ஆல கட் பண்ணோம் அப்படின்னா 4 0 கட் ஆயிடும். அகைன் வேற எதெல்லாம் கட் பண்ணணும்? 3 டைம்ஸ் கட் பண்ணலாமா? இது 3 ஆல கட் பண்ணோம் அப்படின்னா இது 5 டைம்ஸ் கட் பண்ணலாமா? 15. வேற ஏதாவது கட் பண்ண முடியுமா? சேம், அதாவது ஒரே நம்பரால காமன் டிவைசரால எதையுமே என்ன பண்ண முடியாது, வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா இது என்ன 24ன்னு கிடைக்கும், இது 25ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்ப இது ரெண்டும் சேர்ந்தது தான் எத்தனைன்னு கொடுத்துருக்காங்க? 50,000 கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கேக்குறாங்க? கியூவோட ஷேர் தான் என்னன்னு கேக்குறாங்க. இது அப்படியே பார்த்தாலே தெரியும். டோட்டலா இருக்கிற பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 49 பார்ட் இருக்கு. 49 பார்ட் தான் 50,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? 49 பார்ட் தான் 50,000னா இங்க 25 பார்ட் என்னவா இருக்கும்? இதை கேன்சல் பண்ணாம அப்படியே கட் பண்ணீங்க. இதை ஹோல் நம்பரா எடுத்துக்கோங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட் வேல்யூங்கும் போது இது 50 எடுத்துக்கோங்க. 50ல பாதி என்னவா இருக்கும்? 25ங்கிறது தானே. 25 பார்ட் தானே இங்க கேக்குறாங்க. கியூவோட பார்ட் என்னவா இருக்கு? ரேஷியோ இருக்கு 25ன்னு தான் இருக்கு. அப்ப கியூவோட ரேஷியோ என்ன? 25 பார்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சா போதுமா? அப்ப டோட்டல் 49 பார்ட்ல 25 பார்ட்ங்கிறது இதுல பாதி தானே இருக்கும். அப்ப இதோட பாதி என்ன இருக்கும்? 25ல ஸ்டார்ட் ஆகுமா? 25 சம்திங். ஏன்னா 50 பார்ட்ல இதுல ஒரு பார்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்ப அதை விட 25க்கு மேல அதிகமா இருக்கும் இல்லையா? அதானே இதோட வேல்யூ. அப்ப 25க்கு மேல என்ன வேல்யூவா இருக்குங்கிறத பாருங்க. இங்க ஆப்ஷன்ல 25,510. இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க? 3 பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் அண்ட் சுரேஷ் அண்ட் டியூசர் அப்படிங்கிறவங்க 3 பேர் என்ன பண்றாங்க? பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமௌண்ட் போடுறாங்க இல்லையா? அப்ப ஒவ்வொரு பர்சனும் ராஜேஷ்ங்கிறவங்க, இன்னொரு பர்சன் சுரேஷ் அண்ட் இன்னொரு பர்சன் அப்படின்னா டியூசர் டீன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் என்னன்னா, இவர் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ங்கும் போது 1 lakhங்கிறவரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது சுரேஷ்ங்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் 1,50,000ங்கிற அமௌண்ட் என்ன பண்ணிருக்காங்க? இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது இன்னொரு டியூசர் அப்படிங்கிறவங்க 2 lakhsங்கிற அமௌண்ட் என்ன பண்ணிருக்காங்க? இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதுல ஒவ்வொரு பர்சனும் எவ்வளவு டைம் டியூரேஷனுக்கு அந்த அமௌண்ட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? ராஜேஷ் ஸ்டார்டட் a business by investing 1 lakh. அப்போ 1 lakhங்கிறது அவரு ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிட்டாரு? இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ அவரோட டைம் எண்ட் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளவு வருஷத்துக்கு? the end of the year. அப்போ 1 இயருக்கு தான் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க? இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க போது நம்ம இயரை என்ன பண்ணிக்குவோம்? மந்தா கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். 1 இயருக்கு இவரு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இவரு சுரேஷ்ங்கிறவங்க ஆஃப்டர் எத்தனை மந்த்னு சொல்லிருக்காங்க? 5 மந்த். இவர் ஸ்டார்ட் பண்ண பிறகு 5 மாசம் கழிச்சு தான் இவர் என்ன பண்ணிருக்காரு? ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அப்ப ரிமைனிங் இருக்க மந்த் என்னவா இருக்கும்? 12ல 5 மைனஸ் பண்ணோம்னா இன்ட்டு 7 இருக்குமா? 7 மந்த் தான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது டியூசன்ங்கிறவங்க எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு பார்க்கலாம். இவரு 7 மந்த் ஆஃப்டர் 7 மந்த் அட் த எண்ட் ஆஃப் 7 மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எண்ட் ஆஃப் 7 மந்த்னா இங்க என்ன இருக்கும்? எண்ட் ஆஃப் 7 மந்த்னா 12ல 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது என்னவா இருக்கும்? 5 இருக்குமா? அப்ப இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு மந்த்துக்கு இருந்திருக்கும்? 5 மந்த்துக்கு இருந்திருக்குமா? இது எல்லாமே எப்படி இருக்கு? பார்ட்னர்ஷிப். சோ இருக்கிறதுல காமன் டிவைசரால என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாமா? எல்லாத்தையுமே என்னால 10,000 என்ன பண்ணிக்கலாம்? கட் பண்ணலாமா? அப்ப இதையும் என்ன பண்ணலாம்? கட் பண்ணலாம். அடுத்தது அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம்? கட் பண்ணலாம். வேற என்ன நம்பரால கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். காமன் டிவைசர்ங்கும் போது 5 ஆல கட் பண்ணலாம். இது 2 டைம்ஸ் கட் ஆகும். இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் இல்லையா? வேற என்ன நம்பர் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஓகே, 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு.
இங்கே 4 இருக்கு அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். வேற எதுவும் காமனா பண்ண முடியாதுங்கும் போது என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப 24ன்னு கிடைக்கும். இங்க 7 3 21 இருக்கும், ஐனா 20ன்னு இருக்கும் இல்லையா. இது எல்லா நம்பருமே என்னவா இருக்கு, வேற வேற நம்பரா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் காமனா ஒரே நம்பரால என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இங்க என்ன இவங்களோட ரேஷியோ. ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. நம்மளுக்கு யார கொஸ்டினா கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டியூசர். இவரோட ஷேர், ப்ராஃபிட் ஷேர் என்னன்னு தான் கேக்குறாங்க. அப்ப டோட்டல் ப்ராஃபிட் அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, இங்க கொடுத்துருக்காங்க. டோட்டலா எல்லாருக்கும் என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. if the total profit 1,50,000 அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க இல்லையா. 1,50,000ல இவங்களுக்கு யாருக்கு, டியூசர்ங்கிறவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட் என்னங்கிறதா கேக்குறாங்க. அப்ப 1,50,000ங்கிறது எத்தனை பார்ட்னு கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணதுதான் டோட்டல் பார்ட். அப்ப 24 40 45 65. அப்ப 65 பார்ட் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1,50,000. நம்மள யார கேக்குறாங்க, 20 பார்ட்ங்கிறது டியூசர்ங்கிறது தானே கேக்குறாங்க. அப்ப 20 பார்ட்ங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கலாமா. 25 இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் இது 5ஆலேயே கட் பண்ணலாம் இல்லையா. அப்ப 1 டைம் இது 3 டைம்ஸ் கிடைக்கும், இதுவும் 3 டைம்ஸ். அகைன் 0 0 and 0. வேற எந்த நம்பரால கேன்சல் பண்ண முடியும், பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 46,054ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன கேக்குறாங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் பிட்வீன் 15, அதாவது 150 and 300க்கு உள்ள இருக்கிற எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை 13, அதாவது 13ஆல டிவைட் ஆகிற இதுக்குள்ள இருக்கிற நம்பரோட ஆவரேஜ் கேக்குறாங்க. ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம், இதுக்கு பிட்வீன்ல இருக்க 13ஓட டிவைசர் அப்படிங்கும் போது 150க்கு அப்புறம் இருக்கிற டிவைசர் என்னன்னு பார்க்கலாம். அப்ப 13ஓட டிவைசரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 13ஓட மல்டிபிள் அப்படிங்கலாமா. அப்ப 13ஓட டிவைஸ் அப்படிங்கும் போது இது வந்து 150ங்கிறது 13ஆல என்ன பண்ண முடியாது டிவைஸ். அடுத்தது என்னவா இருக்கும், 56 இருக்குமா, 150. அப்ப 12 into 13 அப்படிங்கிறது 156. அப்ப அதை எடுத்துக்கலாம், இது ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்தது லாஸ்ட் என்னன்னு இருக்கணும், 300க்கு உள்ள இருக்கிற 13ஓட டிவைஸ் ஆர் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கும், 13 into 23 இருக்குமா. 13 into 23ங்கிறது 299 இருக்கும் இல்லையா. இது ரெண்டுமே என்னவா இருக்கு, 150க்குள்ளயும் 300க்குள்ளயும் இருக்கிற பிட்வீன்ல இருக்கிற 13ஓட டிவைசர். ஓகேவா, இதோட ஆவரேஜ் தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இது ரெண்டோட ஆவரேஜ் அப்படிங்கும் போது 156 plus 299, இது ரெண்டையும் 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படிங்கும் போது இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம் இல்லையா. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 9 10 அப்படிங்கும் போது இங்க 15 வந்துடும். அப்ப 1 10, இங்க ஒரு 15 அப்படிங்கும் போது 15, அகைன் 1, அப்ப 4ன்னு கிடைக்கும் இல்லையா. டிவைடட் பை 2ன்னு இருக்கும். அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் அண்ட் இங்க 7 டைம்ஸ் பாயிண்ட் அப்படின்னு வரும் இல்லையா. 227.5 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா, the average of 12 numbers is 17.5. ஆவரேஜ் கேக்குறாங்க. அப்ப நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், n into a is equal to டோட்டல். இதுதானே ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. பேசிக்கா இந்த மெத்தட் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப நம்பர் அப்படிங்கிறது 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 12 நம்பரோட ஆவரேஜ் என்னன்னா 79 கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரெண்டு டோட்டல் என்ன இருக்கும், 900ன்னு இருக்குமா. அடுத்தது என்னது, ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நம்பர் இஸ் 68ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 5 நம்பரோட ஆவரேஜ் வந்து 68ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படிங்கும் போது என்ன கிடைக்கும், 5 8s are 40, 5 30, 30 4 34, 34. ஓகே, அடுத்தது the average of the next 5 நம்பரோட 20% more than the first 5 நம்பர். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 5 நம்பரோட வேல்யூ என்னவோ அதுல 20% அதிகமா இருக்கிறது தான் செகண்ட் 5 நம்பரோட ஆவரேஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்ப செகண்ட் 5 நம்பரோட ஆவரேஜ் இங்க என்னவா இருக்கும், 68ங்கிறதோட 20% என்னவா இருக்கும், 13 பாயிண்ட்னு வருமா இல்லையா. 13.6ன்னு கிடைக்குமா. 20%ஓட வேல்யூ 68. ஏன்னா ஆவரேஜ்ல தான் 20%ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆவரேஜ்ல 20%ங்கும் போது இதுதான் இல்லையா. 20% வேல்யூ 13.6 மோர் தென் கொடுத்துருக்காங்க. அப்ப இதை விட இது அதிகமா இருக்கும்னு சொல்லும் போது இது ரெண்டையும் ஆட் பண்ணது தானே இதோட ஆவரேஜா இருக்கும். அப்ப இது ரெண்டையும் கூட்டிக்குவோமா. அப்ப 68 அப்படிங்கும் போது இங்க என்ன இருக்கும், 18.6ன்னு இருக்கும் இல்லையா. அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணிக்குவோமா.
அப்ப இது ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 408 கிடைக்கும். ஈக்குவல் அந்தாண்ட ஒரு 0 இருக்கும். ஸோ டெசிமல்ங்கும் போது அது கட் ஆயிடும். 408 மட்டும் தான் வரும். ஓகேவா? நம்மள என்ன கேட்கறாங்க நெக்ஸ்ட் 11th நம்பர் இஸ் 12 மோர் தென் த 12th நம்பர். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் என்ன ஆன்சர் கேட்கறாங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் 11th அண்ட் 12th நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா 12th நம்பரோட 11th நம்பர் இஸ் 12th நம்பர் மோர் தென்னா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மோர் தென் நம்மளுக்கு இது தேவையில்லை. என்ன கேக்குறாங்க, ஆவரேஜ் தான். இவங்க ரெண்டு பேர்ல யாரு அதிகமா இருந்தா என்ன, கம்மியா இருந்தா என்ன, நம்மளுக்கு ஆவரேஜ்னு கேக்குறாங்க. அப்ப இது என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ரெண்டு நம்பரோட டோட்டல் என்னங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம். இங்க 12 நம்பர்ஸ் மொத்தம் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணோம்னா 10 மெம்பர்ஸ் இல்லையா. 10 கொண்டு வந்து 12ஓட மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் இருக்கிற 11th பர்சன் 12th பர்சன் யாருங்கிறது எவ்வளவு இருப்பாங்கன்னு தெரியுமா. ஓகேவா? அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி இதோட சப்ராக்ட் பண்ணிக்கலாமா. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா இந்த 2 பர்சன் யாரு 11th நம்பர் 12th நம்பர்ங்கிறது தெரிஞ்சிரும். மைனஸ் பண்ணோம்னா அதே மாதிரி இதையும் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாமா. ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 8ங்கும் போது இதோட 0ங்கும் போது இங்க 2ன்னு கிடைக்கும் இல்லையா. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இதோட மைனஸ் பண்ணோம். அப்ப 10 இருக்கும். 8 போனுச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கும். அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா. அப்ப ஆட் பண்ணோம்னா 4ன்னு இருக்கும். 4ஓட இங்க 9 இருக்கும். 9ல 4 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், இங்க ரிமைனிங் 5ன்னு இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம்னா 4 3 7 இங்க என்ன இருக்கும், 8 தான் இருக்கும். அப்ப 1ன்னு இருக்கும் இல்லையா. 152. அப்ப ரெண்டு நம்பரோட டோட்டல் வந்து 150. நம்மளுக்கு ஆவரேஜ் தான் கேக்குறாங்க. அப்ப டோட்டல் தெரிஞ்சாலே போதும். ஒரு பர்சனோட இண்டிவிஜுவல் வேல்யூ நமக்கு தேவையில்லை இல்லையா. அப்ப ஆவரேஜ்னுங்கும் போது ரெண்டு பேர்த்தோட ஆவரேஜ் இதுதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணலாம், 2ஆல கட் பண்ணலாமா. 2ஆல கட் பண்ணோம்னா இவங்களோட ஆவரேஜ் என்னன்னு தெரிஞ்சிருமா. என்ன இருக்கும், 76ன்னு இருக்குமா. இது ரெண்டையும் கட் பண்ணோம்னா அப்ப 76 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லேண்ட்லார்ட் அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு பர்சன் வாங்குறாங்க. எவ்வளவுக்கு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12 lakhsக்கு வாங்குறாங்க. ஓகேவா. 12 lakhs என்ன பண்றாங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக அந்த அமௌண்ட்டை போட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, he want to earn, அதை வச்சு அவருக்கு வருஷம் எவ்வளவு அமௌண்ட் இன்கமா கிடைக்குது அப்படின்னு ஆனுவல் ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10%. அப்ப அவருக்கு வருஷம் எவ்வளவு ரிட்டர்னா கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 12, அதாவது 1,20,000 கிடைக்குமா. ஏன்னா 10%ங்கும் போது 12 lakhsல 10%ங்கும் போது 1,20,000. ஓகேவா. அந்த 1,20,000த்துல இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் பேயிங் 2,500 per month in maintenance இங்க போட்டார் இல்லையா. அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினார் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிக்காக என்ன பண்றாங்க, மந்த்லி 2,500 மெயின்டெனன்ஸ்க்காக இந்த அமௌண்ட் என்ன பண்றாங்க, செலவு பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்ப அவருக்கு கிடைச்சது 10%ல இருந்து 2,500 என்ன பண்றாரு, மந்த்லி என்ன பண்ணிட்டாரு, செலவு பண்றாரா, மெயின்டெனன்ஸ்க்காக செலவு பண்றதா சொல்லிருக்காங்க. அப்ப அது போக அவர் கையில மீதி இருக்கிறது எவ்வளவா இருக்கும், இதை மைனஸ் பண்ணோம்னா இங்க 9 இருக்குமா. அப்ப 2 போச்சுன்னா 7 1 இருக்கும். இதுதான் இப்ப இருக்கிற அவரோட கையில இருக்க அமௌண்ட்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேங்க, வாட் ஷுட் பி த மந்த்லி ரெண்ட் ஹி சார்ஜ். ரெண்ட்டுக்காக அவர் எவ்வளவு சார்ஜ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க. அப்ப ரெண்டுக்கு அவர் எவ்வளவு அமௌண்ட்ங்கிறதே தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆக்சுவலி அவர் செலவு பண்ணது போக மீதி ஒரு அமௌண்ட் இருக்கு. அவர் கையில இருந்த 1,20,000த்துல மாசம் 2,500 ரூபாய் செலவு பண்ணிட்டாருன்னா மீதி இருக்கிற அமௌண்ட் இதுதானே அவர் கையில இருக்கும். அப்ப இந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து இதோட மைனஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் ரெண்டுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாருங்கிறது தெரிஞ்சிருமா. அப்ப 12 1,20,000த்துல இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இதுதான் மீதி இருக்கிறது இல்லையா, அந்த அமௌண்ட்ல இருந்தா ஒரு சம் அமௌண்ட்டை என்ன பண்ணிருப்பாரு, ரெண்டுக்காக சார்ஜ் பண்ணிருப்பாரு. அந்த ரெண்ட் சார்ஜை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், இதோட இதை மைனஸ் பண்ணலாமா. இதையும் மைனஸ் பண்ணோம்னா 5, அகைன் இங்க என்ன இருக்கும் 9ன்னு இருக்கும், இங்க 2ன்னு இருக்கும், இங்க 1ன்னு இருக்கும் இல்லையா. அப்ப 12,500 அப்படிங்கிற அமௌண்ட்டை தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு, ரெண்ட்டுக்காக சார்ஜ் பண்ணிருப்பாரு. 12,500 ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்லனா ஃப்ரம் சாம்பிள் ஆஃப் 2,500, அதாவது 250 டேட்டா சயின்டிஸ்ட் வந்து டிட்டர்மைன் த ரேஷியோ தஸ் த ப்ரொஃபிஷியன்ட் பைத்தான் thus proficient in R. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, பைத்தான்ல இருந்து proficient R வரைக்கும் இருக்கிறதோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க இல்லையா. proficient பைத்தானுக்கும் proficient R க்கும் இருக்கிற என்னது
ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. ரேஷியோனா எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ரொஃபிஷியன்ட் பைத்தான்லாம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ப்ரொஃபிஷியன்ட் பைத்தான் அப்படிங்கிறது எதெல்லாம் வரும்? இது பைத்தான் இங்க ஒண்ணு இருக்கா, அடுத்தது ப்ரொஃபிஷியன்ட் பைத்தான் அப்படிங்கும் போது வேற எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க இருக்கு. ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து இருக்குங்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு இருக்கும்? 80 130 அப்படின்னு இருக்கும். 130. அடுத்தது என்ன கேக்குறாங்க? டிவைடட் பை மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 250 இருக்கா, 250. அகைன் அடுத்தது என்ன கேக்குறாங்க? ப்ரொஃபிஷியன்ட் ஆர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ப்ரொஃபிஷியன்ட் ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ப்ரொஃபிஷியன்ட் ஆர் ஒன்லி இங்க இருக்கு, ப்ரொஃபிஷியன்ட் ஆர் இது ரெண்டுமே சேர்ந்தது. அப்ப இது என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப 70 அப்படிங்கும்போது 120 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க, அவங்களோட ரேஷியோ மட்டும் தான் கேக்குறாங்க இல்லையா? ரேஷியோ மட்டும் போது இங்க நம்மளுக்கு டோட்டல் தேவையில்லை இல்லையா? ரேஷியோவை டைரக்டா என்ன பண்ணி இவங்க ரெண்டு பேத்துக்குமான ரேஷியோ தான் இவங்க என்னன்னு கேக்குறாங்க, டு திஸ் த ப்ரொஃபிஷியன்ட் ஆர். அப்ப இது ரெண்டுக்கும் ரேஷியோ என்னவா இருக்கும்? காமன் டிவைசரால கட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் 0 கட் ஆயிடும். அப்ப 13:12ங்கிறது தான் இவங்களுக்கான ரேஷியோவா இருக்கும். எங்க இருக்கு? 13:12. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ம என்ன சொல்லியிருக்காங்க, அரேஞ்ச் த ஃபிராக்ஷன். இந்த ஃபிராக்ஷன் வேல்யூ அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க. ஃபிராக்ஷன் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும்னா ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒரே ஒரு டிவிஷன் பண்ணி முடிச்சோம்னாலே என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதாவது இங்க என்ன இருக்கு, 7/11 இருக்கு, 5/9 இருக்கு, 4/7, 3/5 இருக்கு இல்லையா? இங்க டினாமினேட்டர் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போனா கேன்சல் பண்ணோம்னா 11 எடுத்துட்டு வந்து 7 டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கேன்சல் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணிக்கலாம், பாயிண்ட் இங்க 0 சேர்த்துக்கலாமா? அப்ப 0 சேர்த்தோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும், 70 இருக்குமா? 70ல எத்தனை 11 இருக்கும்னு பார்த்தோம்னா 6 times 66 இருக்குமா? அகைன் அதோட 66ங்கும் போது 4 இருக்கும், அடுத்தது 3 times இருக்கும் இல்லையா? அப்ப இதோட 0.66 எழுது 63 எடுத்துக்கலாம். அடுத்தது இதையும் கட் பண்ணலாமா? 9 எடுத்துட்டு வந்து இதோட கட் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் வச்சு இங்க 0 சேர்த்துக்கலாமா? அப்ப எத்தனை டைம்ஸ் இருக்கும், 0 பாயிண்ட் அப்படிங்கும் போது 9 5 45, 50க்குள்ள 45னா 5 அகைன் அப்படிங்கும் போது செக் பண்ணோம் அப்படின்னா 45 போக மீதி 50 இருக்கும், அகைன் 5 தான் வரும் இல்லையா? ஓகே, அடுத்தது இது கட் பண்ணிடலாம். இங்க 0ங்கும் போது 7ஆல என்ன பண்ணலாம், 4 டிவைட் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணிக்கலாம், பாயிண்ட் வச்சுட்டு இங்க 0 சேர்த்துக்கலாமா? இங்க பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தோம் அப்படின்னா 7ல எத்தனை இருக்கும், 5 times இருக்குமா? 5 times அப்படிங்கும் போது 7 5 35, அகைன் ஒரு 5 இருக்கும், 50 இல்லையா? அப்ப 50 அப்படிங்கும் போது என்ன, 50க்குள்ள எத்தனை இருக்கும், 7 7s are 49ங்கும் போது இங்க என்ன இருக்கும், 7 போட்டுக்கலாமா? அடுத்தது அதே சேம் இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம், 0 பாயிண்ட்ங்கும் போது இதுல 30 அப்படின்னு வந்துடும் இல்லையா? 0 சேர்த்தோம்னா 6, அப்போ 6 டைம்ஸ்ங்கிறது கிடைக்கும் இல்லையா? ஓகே, இப்போ இதை பார்த்தோம்னா ஈஸியாவே எந்த சின்ன நம்பர் பெரிய நம்பருங்கிறது ஈஸியா என்ன பண்ணிடலாம், அரேஞ்ச் பண்ணிடலாமா ஒரே ஸ்டெப்ல. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் எது வரும், இந்த நம்பர் இருக்குமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே சின்ன நம்பருங்கும் போது 5/9ங்கிறது ஃபர்ஸ்டா இருக்கணும். எங்க இருக்கு பாப்போம், 5/9ங்கும் போது இங்கதான் இருக்கு இல்லையா? செகண்ட் நம்பர் என்ன இருக்கும், 5/9. செகண்ட் நம்பர் என்ன இருக்கு, இதுதானே வரும். அப்ப 4/7ங்கிறது செகண்ட் நம்பரா இருக்கும். தேர்ட் நம்பருங்கும் போது இது ரெண்டையும் கம்பேர் பண்றோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா இங்க வந்து 0 தான் வந்துச்சு இல்லையா? அப்ப இது ரெண்டுல எது பெருசா இருக்கும், இதுதானே பெருசு. அப்ப ஃபர்ஸ்ட் எது வரும், 0.6ங்கும் போது 3/5 தானே ஃபர்ஸ்ட் வரும். அடுத்த நம்பர் 7/11. அப்ப ஆப்ஷன் எதுல மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க, 5/9 4/7. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதாவது இங்க எல்லாமே இண்டிவிஜுவல் பிராக்கெட் கொடுத்துருக்காங்கங்கும் போது பிராக்கெட்டை தனித்தனியா என்னதான் வெளியில இருந்து எடுக்கணும் இல்லையா? டைரக்டா என்ன பண்ண முடியும், ஷார்ட்கட் அப்ளை பண்ண முடியாது. சோ என்ன பண்ணிக்கலாம்னா இதோ இண்டிவிஜுவலா கேன்சல் பண்ணலாம். அப்ப 6ங்கும் போது இது டினாமினேட்டர் 1 தான் இருக்கு. சோ டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4/6 இருக்கும் இல்லையா? ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 2/3 இருக்கும். 2/3யோட இதை மல்டிபிள் பண்ணிக்கிறோம் இல்லையா? 1/3 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு என்ன இருக்கும், 2/9 இருக்கும். இதோட என்ன பண்ணிக்கலாம், 2/5 மைனஸ் பண்ணுமா? அப்ப 2/5 மைனஸ் 2/9 இருக்கு. இது ரெண்டுமே வேற டினாமினேட்டர்ங்கும் போது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்குவோம். அப்போ 9 2 18 மைனஸ் 2 10 டிவைடட் பை 9 5 45 இல்லையா? அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன வரும், இங்க 8/45 இருக்கும் இல்லையா? 8/45ங்கிறது இருக்கும். அடுத்தது இதை பண்ணிக்கலாமா, கேன்சல் பண்ணலாம். இங்க டினாமினேட்டர் அப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம், 7/9
வகுத்தல்ங்கிறது இந்தாண்ட இது ரெண்டுமே எப்படி இருக்கு, வகுத்தல்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஆன்சர்ங்கிறது இங்க வரும். அப்ப வகுத்தல்ங்கும் போது நம்ம கேன்சல் பண்ணோம்னா 45 டிவைடட் பை 8ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப இதையும் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ்னு வரும். அப்ப 7 5 35 டிவைடட் பை 8ன்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணோம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு, ஃபிராக்ஷனா மாத்திக்கலாம். அப்ப ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும், 25 டிவைடட் பை 3 minus 35 divided by 8ன்னு கிடைக்கும் இல்லையா? அப்ப இது ரெண்டுமே கிராஸ் மல்டிபிள் பண்ணும் இல்லையா? ஏன்னா டினாமினேட்டர் வேற வேறையா இருக்குங்கும் போது கிராஸ் மல்டிபிள் பண்ணும். இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா இது ரெண்டையும் மல்டிபிள் 8 200ன்னு கிடைக்கும். அதோட மைனஸ் 3 இப்ப 105 இருக்கும். டிவைட்ல என்ன 8 5 8 3 24. ஓகே, அப்ப 24ன்னு இருக்கும். அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும், 95 டிவைடட் பை 24ன்னு கிடைக்கும். அப்ப 95 by 24ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே பவரோட ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் வேல்யூ இந்த இடத்துல தெரியணும். இதுல யூனிட் டிஜிட் இன்னுமே ஷார்ட்டா சிம்பிளிஃபை, அதாவது பெருசா சால்வ் பண்ணாம நம்பர் எல்லாத்துக்கும் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சு போடுறத விட யூனிட் டிஜிட் எடுத்து மட்டும் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஓகேவா? யூனிட் டிஜிட் மட்டும் போது ஸ்கொயர் 2ஓட ஸ்கொயர்ங்கும் போது என்ன இருக்கும், 4ன்னு முடியுமா லாஸ்ட் நம்பரு? அப்ப இதுக்கான ஸ்கொயருங்கும் போது 99னா 81ல இதோட 19 ஸ்கொயரோட வேல்யூ எண்ட்ல என்னன்னு இருக்கும், 81 1ல முடியுமா யூனிட் டிஜிட்? அடுத்தது இதோட வேல்யூ ஸ்கொயர் 38 ஸ்கொயரோட வேல்யூ லாஸ்ட்ல எண்ட் ஆஃப் யூனிட் என்ன எதுல முடியும், 8 8 64. அப்போ 4ல கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? அடுத்தது 2 அவங்க as usual வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ். இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி, ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே வேற வேறையா இருக்குங்கும் போது யூனிட்ஸ் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப 4 5 அப்படின்னு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5 5ல 4 போச்சுன்னா ரிமைனிங் 1 1 பிளஸ் 1 இங்க பிளஸ் 2. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3ன்னு வரும். அப்ப 3ங்கிறது முடியறது இங்க 1 தான் இருக்கு இல்லையா? அப்ப ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே, இந்த சம்ம என்ன சொல்லிருக்காங்கன்னா, an amount said to triple in 6 years. ஒரு அமௌண்ட் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ட்ரிபிள் டைம்ஸ், அதாவது 3 மடங்கா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல how many years will take for the amount grow 27 times. அப்ப 27 டைமா மாறுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க இல்லையா? ஒரிஜினலா என்ன வருஷமா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்கலாங்க. அப்ப இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு என்ன தெரியுது, இது 3 டைம்ஸ்ங்கும் போது 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3யோட கியூப்ங்கிறது பவரா தான் இங்க இருந்திருக்கும் இல்லையா? அடுத்த நம்பர் டைம்ஸ் செக் பண்ணும்போது இதை 3யோட பவரா மாத்திக்கலாமா? அப்ப 3யோட பவரா மாத்தணும்னா இது என்னவா இருக்கும், 3 டைம்ஸ் 3 பவர் 3ன்னு போட்டோம்னா 27 டைம்ஸ்னு கிடைக்குமா? ஓகே, அப்ப நம்மள என்ன கேக்குறாங்க, 6 இயர்ஸா இருக்கும் போது 3 டைம்ஸா மாறி இருக்குன்னா இங்க எத்தனை வருஷமா இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாலே நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், இந்த இயர் என்னங்கிறது கிடைச்சிரும். அப்ப 6 into 3ங்கிறது 18. அப்ப 18 இயர்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். அப்ப 27 டைமா மாறணும் அப்படின்னா எத்தனை வருஷம் கழிச்சு மாறி இருக்கும், 18 வருஷம் கழிச்சுதான் என்னவா மாறி இருக்கும், 18 27 டைம்ஸா மாறி இருக்கும். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ்டு 1500 யூனிட் என்ன பண்றாங்க, ஒரு கம்பெனி யூனிட் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1,20,000 இஸ் டொனேட்டட் த 300 யூனிட் என்ஜிஓ. என்ஜிஓ வந்து அவங்களுக்கு 300 யூனிட் என்ன பண்றாங்க, ஃப்ரீயா டொனேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஓகேவா? த அனௌன்ஸ்டு 50% டிஸ்கவுண்ட் ஆன் த மார்க்கெட் பிரைஸ். அவங்க கொடுத்துருக்கிறதுல 110 ரூபாய் வந்து 15% டிஸ்கவுண்டா கொடுத்துருக்கேன்னு சொல்லிருக்காங்க. ஆல்சோ ஆஃபர் 3 யூனிட்ஸ். அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க 300 யூனிட் 3 யூனிட்ஸ்ங்கிறத ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அப்ப 10 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்றது 10 யூனிட்ஸ்னா அந்த 3 யூனிட்ஸ்க்கு என்ன வரும், இங்க என்ன கேக்குறாங்க, ஆல் த 1500 யூனிட்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட், வாட் இஸ் த ஓவரால் கெயின் ஆர் ப்ராஃபிட். அவங்க இந்த யூனிட்ஸ் ஆஃபர் கொடுத்த பிறகு அவங்க கொடுக்குற அமௌண்ட் பிளஸ் 3 யூனிட்ஸ் ஆஃபராகவும் திரும்பவும் கொடுக்குறாங்க. அப்படி அந்த யூனிட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்றதுல அவங்களுக்கு ப்ராஃபிட்டா இல்ல லாஸா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கும்போது டோட்டலா எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணனது அப்படின்னு பார்த்தோம்னா 1500 யூனிட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க டோட்டலா காஸ்ட் கொடுத்து வாங்குறாங்க. அதுல எவ்வளவு யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க, 300. அப்ப அவங்க கொடுக்க வேண்டியது எவ்வளவா இருக்கும், 1200 யூனிட்ஸ்க்கு தானே கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா
15% டிஸ்கவுண்ட் அப்படிங்கும்போது 10 யூனிட்ஸ் 3 யூனிட்ஸ் அண்ட் இங்க 10 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுல ஆஃபர் வந்து 3 யூனிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆல்சோ ஆஃபர்டு இதுலயுமே 3 யூனிட்ஸ் ஆஃபர் அப்படின்னா 10 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது 10 + 3 அப்படிங்கிறது தானே இவங்க டோட்டலா 13 யூனிட்ஸ்ல 10 யூனிட்ஸ் என்ன பண்றாங்க பர்ச்சேஸ் பண்றதா வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க, இஃப் ஆல்சோ த 15% டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டோட்டல்ல 15% டிஸ்கவுண்ட் அப்படிங்கும்போது என்ன கிடைக்கும், 97.3ங்கிறது கிடைக்குமா? ஓகே, 15% டிஸ்கவுண்ட் போது எவ்வளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 80 ருபீஸ்க்கு. ஓகேவா? அப்ப ருபீஸா பார்க்கும்போது 80. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். இது எல்லாமே என்னவா இருக்கு, மல்டிபிள்ல தான் இருக்கு. இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அகைன் இது கட் பண்ணோம் அப்படின்னா இது 4 டைம்ஸ் கிடைக்கும். வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியுமாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அப்ப இதையுமே என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணலாமா? இதுவும் கட் பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸ் அண்ட் 0. இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 10 கிடைக்கும் இல்லையா? 10 டைம்ஸ் கிடைக்கும். அப்ப அந்த 0 என்னவாயிடும், கட் ஆயிடும் இல்லையா? அப்ப இது இந்தாண்ட போனுச்சுன்னா ஈக்குவல் டு என்னவா மாறும், 97.3ங்கிறது தான் இங்க ஆன்சரா இருக்கும். ஏன்னா 2மே இங்க கட் ஆயிடுச்சு. அப்ப ஆப்ஷன் 97.3ங்கிறது தான் இங்க கிடைக்கிறது. ஆனா நம்மள என்ன கேக்குறாங்க, ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட்டா லாஸாங்கிறது இருக்கிற 100%ல இப்ப போக இந்த யூனிட்ஸ் போக மீதி இருக்கிறது தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, செலவு பண்ணிருப்பாங்க. அப்ப இங்க என்னதான் நடந்திருக்கு, 100 இருந்தது 97ங்கும் போது என்னவா இருக்கு, குறைஞ்சிருக்கு. அப்படிங்கும் போது லாஸ் தானே இல்லையா? அப்ப 97 இதோட லாஸ் என்னவா இருந்திருக்கும், 100ல 97 அப்படிங்கும் போது எவ்வளவா இருக்கும், 28.08%ங்கிறது தான் லாஸ் பர்சன்டேஜ். அப்ப அவங்க கிடைச்சது என்னவா இருக்கும், லாஸ் பர்சன்டேஜ் தான். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏன் 50 லிட்டர்ஸ் மிக்சர் கண்டென்ஸ் ஜூஸ், ஒரு ஜூஸ் இருக்கா அதுல மொத்தமா 50 லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை 2 ரேஷியோவா பிடிக்கிறாங்க, ஜூஸ் அண்ட் வாட்டர். அதோட ரேஷியோ 3:2ங்கிற ரேஷியோல பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஹவு மச் மஸ்ட் பி ஆடட் டு த மிக்சர் சேஞ்ச் ரேஷியோ வாட்டர். அப்ப வாட்டர் என்ன பண்றாங்க, ஆட் பண்றாங்களாம், எவ்வளவுன்னு தெரியாது. அப்படி ஆட் பண்ண பிறகு என்னவா மாறுது, ரேஷியோ 3:4ங்கிற ரேஷியோவா மாறி இருக்கு இல்லையா? வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கும் போது வாட்டரோட ரேஷியோ தான் என்னவா மாறி இருக்கு இல்லையா? அப்ப ஜூஸோட ரேஷியோ எப்பயுமே மாறாது. ஏன்னா வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணாங்க. எப்பயுமே ரேஷியோ வாட்டர்னா வாட்டர் தான் இன்க்ரீஸ் ஆகும், ஜூஸ்னா ஜூஸ். என்ன மிக்ஸ் பண்றாங்களோ அதோட ரேஷியோ தான் சேஞ்ச் ஆகும். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது நம்மள என்ன கேக்குறாங்கிறத, ஹவு மச் வாட்டர் மஸ்ட் பி ஆடட். அப்ப எவ்வளவு வாட்டரை ஆட் பண்ணிருப்பாங்கிறத நம்மள கேள்வியா கேக்குறாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம், டைரக்டா பார்க்கும்போது இதுல எந்த சேஞ்சஸும் இல்லையா? அப்ப இதோட யூனிட்ஸ் செக் பண்ணுவோம். 3ங்கிறது 1, இதுக்கு 1. அப்போ 1 பார்ட்ங்கிறது என்னவா இருக்கும், இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். டோட்டலா 50 லிட்டர்னு சொல்லிட்டாங்க. 50ங்கிறது இது 2 ரேஷியோ சேர்ந்தது தான் 50. அப்ப எத்தனை பார்ட், 5 பார்ட் தான் 50 லிட்டர்னா 1 பார்ட் என்னவா இருக்கும், 10 இருக்குமா? அப்போ 1 பார்ட்ங்கிறது 10னா அப்ப இங்க 30 லிட்டர்ங்கிறது ஜூஸ் இல்லையா? வாட்டருங்கிறது 20 லிட்டர். அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருந்திருக்கும், 1 பார்ட் வேல்யூ அப்படிங்கிறது 10 அப்படின்னா இங்க என்னவா இருக்கு, 2 பார்ட் தானே இதுக்கான டிஃபரன்ஸ். 2க்கும் 4க்குமான டிஃபரன்ஸ்ங்கிறது 2 பார்ட். அப்ப 2 பார்ட்டோட வேல்யூ என்ன இருக்கும், 20 லிட்டரா? அப்ப 20 லிட்டர் தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல இதோட கண்டினியூ பார்க்கலாம்.